ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 260 பார்க்க போறோம். எடுத்ததும் சாஞ்சி வாஞ்சேவோட ராமன் கென்போ கைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்பெகடி ஆக்கி பிளேட்ல போட்டு வச்சிருப்பான். வாஞ்சே என்னடா என் கையை எப்படி ஆக்கிட்டீன்பா. சாஞ்சி பேசாம உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு எனக்கு வந்து போக விடுன்பா. வாஞ்சே நான் தோத்துட்டேனா, யார் சொன்னா? ஆக்சுவலா நான் வாஞ்சே CP7 மெம்பர்ரா. சாரி, ஆனா எனக்கு இந்த மிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். கவர்மெண்ட் 20 வருஷமா சலடை போட்டு தேடிட்டு இருந்தது நீக்கோ ராபின். அவ இப்ப நல்லா மாட்டிருக்கா. அவ்வளோ ஈஸியா எப்படி நான் அவங்ககிட்ட விட்டு போக முடியும்டா முட்டாள்பா. டக்குன்னு ராமன் கென்போ நூடுல்ஸ் ஸ்டேக் நாக்கர் பண்ணுவான். சாஞ்சி சிம்பிளா அதை ஃபுல்லா வெட்டிட்டு வெட்டாம அதோட ஸ்டெம்மை மட்டும் வெட்டணும். அண்ட் கரெக்டான வெட்டும் போது அது அப்படியே மின்னுன்பான். வாஞ்சேக்குல அதை பார்த்துட்டு மனசே இருக்காது. சாஞ்சி பாட்டுக்கு வெட்டி வீசிட்டு வந்துட்டே இருப்பான். வாஞ்சே கடுப்பை அடே நிறுத்துறான்ட்டு ராமன் பீம் பண்ணுவான். அதையும் சாஞ்சி தடுத்துட்டு வாஞ்சே மூஞ்சிலே உதவிட்டுருப்பான். அவனோட நூடுல்ஸ் சூட் அப்படியே காலியாயிருக்கும். சாஞ்சி இந்த பக்கம் வந்தவன் கண்டிப்பா நூடுல்ஸ் இப்படி மூக்கு வழியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கானா, இவன் 3rd கிளாஸ் குக்கா தான் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம்னா இவனோட கிச்சன் நைப்ஸ பக்காவா வச்சு இருந்திருக்கான்பா. இந்த இடத்துல ரூஃப் டாப் டியூல் பிராங்கி வெர்சஸ் நீரோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ட்ரெயினோட ரூஃப் டாப்ல நீரோ திரும்ப டெம்பஸ்ட் கிக் அட்டாக் வச்சிருப்பான். பிராங்கி ஸ்டார் ஷீல்ட பயன்படுத்திட்டு என்ன ஸ்டார் ஷீல்ட் சூப்பரா இருக்கான்னு கேட்பான். அவனோட கையில ஏற்பட்ட அசைவுகள் எல்லாம் பார்த்து நீரோ மனசுக்குள்ள இவன் கண்டிப்பா மனுஷனா இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பிராங்கி மூச்சு இழுக்கவும் நீரோ மனசுக்குள்ள திரும்ப நெருப்பு கக்க போறானான்னு யோசிப்பான். பார்த்தா பிராங்கி மாஸ்டர் நெயில்ஸ் பண்ணுவான். நீரோ மூன் ஒர்க் பண்ணி தப்பிச்சிருப்பான். பிராங்கி ஏன்டா அப்படி ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்க, இப்படியே போச்சுன்னா இதை எப்பதான் முடிக்கன்னு கேட்பான். நீரோ இங்க என்னோட 4 பவர்ஸும் வேலைக்கு ஆகல, இந்த ஃபிங்கர் பிஸ்டலை மட்டும் கத்துக்காம போயிட்டான்ட்டு பின்னால இருந்து ஏதோ வெப்பன் எடுப்பான். பிராங்கி சரி நான் அடுத்த கார் போறான்ட்டு கிளம்பிருப்பான். நீரோ அடே நான் இன்னும் சண்டை போட்டுதான் இருக்கேன் நில்றான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். பிராங்கி மனசுக்குள்ள மாட்டான்டான்ட்டு டக்குன்னு திரும்பி பீன்ஸ் லெஃப்ட் பண்ணுவான். நீரோ எஸ்கேப் ஆயிட்டு பிராங்கி பின்னால வந்துட்டு நினைச்சா நீ இப்படிதான் ஏதாவது செய்வேன்ட்டு கன்னை வச்சு பின்னாலேயே சுட்டிருப்பான். பிராங்கிக்கும் வலிக்காத நோட் பண்ணிட்டு நீரோ அப்ப இதான் விஷயமான்பா. பிராங்கி டக்குன்னு நேஸ்டி ஃபிங்கர் பண்ணுவான். பார்த்தா அப்பாவும் தப்பிச்சிருப்பான். பிராங்கி இதையும் அவன் நோட் பண்ணிட்டானான்ட்டு பாப்பான். டக்குன்னு பின்னால இருந்து டெம்பஸ்ட் கிக் பண்ணலான்னு பாப்பான். நீரோ பிராங்கி நல்லா கிரேஸோட தான் இருக்கான். அங்க இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கானேன்பா. நீரோ உன்னோட வீக் பாயிண்ட் அவன் முதுகுதான் போலயே, இதை நேச்சுராவே நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஜெயிக்க போறது மேட்டர் ஆஃப் டைம்ல தான் இருக்குன்பா. பிராங்கி நான் இந்த ஒரு மூவ் பண்ணனா எனக்குன்னு வீக் பாயிண்டே இருக்காதுன்ட்டு பிராங்கி இன்வின்சிபிள்ன்ட்டு அப்படியே விட்டத்தை பார்த்தபடி படுத்திருப்பான். நீரோக்குலாம் மனசே இருக்காது. பிராங்கி சிரிச்சுட்டே இப்பவடா விசல் பாத்துக்கலான்பா. நீரோ என்ன மாதிரி ஸ்டூபிடான ஐடியாக்கு வந்திருக்கான் பாருன்பா. சோச் கிங் ராபினை பாக்குறக்குள்ள போயிருப்பான் இல்லையா. ராபின் இங்க என்ன நடக்குது, எதுக்காக இங்க வந்தா, இது ஆபத்துன்னு தெரியாதான்பா. சோச் கிங் எதுக்காக இவ்வளவு கேள்விகளை போட்டு தாக்குறீங்க ஒரே டைம்ல, இதுக்கெல்லாம் மொத்தமா என்னால ஆன்சர் எல்லாம் பண்ண முடியாது. நான் முதல்ல உங்களுக்கு கொஞ்சோண்டு காஃபி ஊத்தி தரேன்பா. ராபின் இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டு தெரியாதேன்பா. சோச் கிங் போய் உட்காரவும் ராபின் என்ன நினைச்சிட்டு இங்க வந்து நிக்கிறீங்கங்கும் போது சோச் கிங் அவ முன்னால உட்காந்து இங்க பாருங்க மேடம், என் பேரு சோச் கிங், நான் த கிங் ஆஃப் த ஸ்னைப்பர்ஸ். இது ஒரு பெரிய கதை, ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன், நான் உங்களை ரெஸ்கியூ பண்ண வந்தேன்பா. ராபின் நீ நீல மூக்கம் தான், நான் ஏன்டா அப்படி பண்றேன்பா. சோச் கிங் ஏங்க விளையாடுறீங்கன்ட்டு உங்க ஃப்ரெண்ட் சாஞ்சி அப்புறம் ஒரு ரவுடி பைய பிராங்கி 2 பேரும் இப்ப பேட்டில் இறங்கி இருக்காங்க. நான் அப்படியே உங்களை ரெஸ்கியூ பண்ணலான்ட்டு இங்க வந்துட்டேன். அதெல்லாம் தாண்டி உங்க கேப்டன் லூஃபி இருக்காருல, அவரும் இன்னொரு சீ ட்ரெயின் மூலமா உங்களை ஃபாலோ பண்ணி இங்க தான் வந்துட்டு இருக்கான். கூடவே ஒரு சின்ன படையோடன்பா. ராபின் இதுக்கே ஒரு மாதிரி ஆயிருப்பா. பின்னால இருக்க கார்ல பார்த்தேன் 4 டேஞ்சரஸான கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருப்பாங்க போல. சாஞ்சி அந்த காருக்கு ஃபைட் பண்றதுக்கு வரக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்பா. ராபினுக்கு சைட்ல மேரி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு அது அப்படியே கடல்ல விழுகிற போல விஷுவல்ஸ் வரும். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பா. சோச் கிங் இதை நோட் பண்ணிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு? இங்க பாருங்க, நான் பிளானோட தான் வந்திருக்கேன். இந்த ஆக்டோபஸ் ஷூஸை போட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த கார்ல இருக்கவங்களுக்கு தெரியாம நம்ம அந்த பக்கமா எஸ்கேப் ஆகி போயிடலான்பா. ராபின் வர முடியாதுன்றவா. சோச் கிங் ஏன்னு கேட்பான். ராபின் ஏன் எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க, நான் தான் குட் பை தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நான் ஸ்ட்ரா ஹெட்ஸ்ல திரும்ப சேர மாட்டேன்பா. சோச் கிங் எந்திரிச்சு அந்த பக்கமா போயிட்டு இங்க பாருங்க லேடி, சிச்சுவேஷன் மொத்தமா மாறி போச்சு. நீங்க எதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் இவ்வளவு தீவிரமா பண்றீங்கிறத அந்த தீவுல இருந்து ஐஸ் பாப் சொல்லிட்டாருன்பா. ராபின் அப்படின்னு அவர் உயிர் பழச்சிட்டாரான்னு கேப்பா. டக்குன்னு இருந்தாலும் நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க கிளம்புங்கன்பா. சோச் கிங் என்ன பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னு உடனே நாங்க மட்டும் எல்லாரும் அப்படியே நிம்மதியா வாழ்ந்துருவோமா என்ன? அதெல்லாம் தாண்டி உனக்கு லூஃபியை பத்தி தெரியுமா தெரியாதா? அவன் நீ செத்தே போனாலும் அவன் நரகத்து வரைக்கும் வந்து எதிரி யாரா இருந்தாலும் சரி அவன் கூட சண்டை செஞ்சு உன்னை மீட்டு வருவான். அப்படியாப்பட்டவன் தான் அவன்பா. ராபின் நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க யாருக்கும் புரியாதா?
எப்ப பார்த்தாலும் நீங்க உங்க எண்ணங்களை மட்டுமே பேசுறீங்க, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லையான்பா. சோஜ்கிங் ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு கத்துவான். திடீர்னு பார்த்தா கார்கி இங்க வந்திருப்பான். என்ன எனிஸ் லபி போக போக இப்பதான் பயம்லாம் வெளியே வரும் போல, இப்ப பயங்கரமா கத்தியோ கதறியோ ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பார்க்கும்போது ராபினோட லுக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோஜ்கிங் வந்து ஒளிஞ்சிருக்கான் இல்லையா, அதனால அண்ட் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம லூசுத்தனமா வேற பண்ணிட்டு இருப்பான். கார்கி அதை பார்த்துட்டு என்னடா அதுன்ட்டு முடிப்பான். கண்டிப்பா என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும்னு நினைக்கும் போது ராபின் எதுக்கு தொல்லை பண்ற போல இங்கே நிக்கிறீங்க, இப்ப இங்க இருந்து கிளம்புறீங்களான்பா. பார்த்தா சோஜ்கிங் திரும்ப வியடா கை வைப்பான். கார்கிக்குலாம் மனசே இருக்காது, இது டெஃபினட்டா ஃபிஷியா இருக்கு, எதுக்காக இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பிராங்கியை காட்டுவாங்க. ஹீரோ எதுக்குடா அப்படி ஜோக் பண்ணிட்டு தெரியறேன்ட்டு கடுப்பாவான். பிராங்கி யார் ஜோக் பண்றா, அதெல்லாம் தாண்டி நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பார்த்துட்ட, அந்த வாரமே சீரியஸா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொன்னா இல்லையான்பா. டக்குன்னு சென்டருங்கிற மாஸ்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஹீரோ இடுப்புக்கு மேடம் மனுஷன் போலவும் இடுப்புக்கு கீழே குதிரை போலவும் இருக்குமே, அந்த மாதிரியான ஒன்னவா சொல்றேன்னு கேட்பான். பிராங்கியும் அதே தான்ட்டு கன்வெர்ட்ன்பா. ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆனதும் ஹீரோ என்னடா காலு முன்னால வந்திருக்குன்பா. பிராங்கி என்ன இதுல கம்ப்ளைண்ட் வைக்கிறியா, இதோட பவரை பார்த்து மிரள போறேன்பா. லூஃபி நம்ம இன்னுமா பேஷிங் டாம் கிட்ட போலின்பா. நாமியாடே அது பஃபிங் டாம்டான்ட்டு முதல்ல உள்ள வாடா ஏதாவது ஆயிரப்போகுதுன்பா. லூஃபி எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்குன்றான். நாமையும் சரின்ட்டு ஜன்னலை சாத்திட்டு உள்ள போயிருப்பா. இதுக்கப்புறம் உள்ள காட்டுவாங்க. பார்த்தா ஜாம்பாய் அண்ட் லூலு கம் கம் 300 கேலிபர் கெனன்ட்டு அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுவானுங்க. இந்த பக்கம் இருக்கவங்கள அப்படியே பின்னால சரியற போல பண்ணுவாங்க. அப்படியே தண்ணி தெரிச்ச போல கத்திட்டு ஏய் இது ஆக்குவா லகுனான்பாங்க. ஜோரோ என்னடா விளையாடுற நேரமாடா இதுன்பா. ஜாம்பாய் அண்ட் லூலு போர் அடிக்குதுலன்பாங்க. ஜோரோ இந்த நேரத்துல வெப்பன்ஸை பாலிஷ் பண்றதோ இல்ல வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதானன்பா. பைத்தியக்கார பயலுகளான்ட்டு அப்படியே கொண்டிருப்பான். இதுக்கு முன்னாலே நம்ம கிட்ட அதை சொன்ன கேட்கலேன்பா. ரெண்டு பேரும் பெருமூச்சு விடுவானுங்க. லூஃபியாடே முன்னால ஒரு ட்ரெயின் தெரியுதுன்னு சொல்லவும் எல்லாரும் பஃபிங் டாம் தான் அட்டாக் பண்றதுக்கு தயாராயிருப்பாங்க. கோக்குரோ இது ரொம்ப சீக்கிரமா இருக்குல்லன்பாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஜன்னல் வழியா இருக்க எல்லா பயவுளிகளும் வெளியே போகணும்னு ஆடுங்க. இதுக்கப்புறம் டிட்டாச் ஆன காரை காட்டுவாங்க. பார்த்தா உள்ள இருக்க எல்லாரும் அடடே நடுக்கடல்ல சிக்கி கிடக்குறோம், இப்ப இதுக்கு இன்ஜின் வேற இல்ல, இப்ப எப்படி தப்பிக்கிறது, அதெல்லாம் தாண்டி ரெஸ்கியூ பண்றதுக்கு யாராவது வந்தாதான் பொழைப்போம், இல்லன்னா மொத்தமா காலின்னு பேசிட்டு இருக்கப்ப பின்னால யாரோ வரப்போல இருக்கு ரெஸ்கியூ பண்ண வராங்களான்பாங்க. ஒருத்தன் இல்ல அதை பார்த்தா ட்ரெயின் போல இருக்குன்பா. ஒருத்தன் இந்த உலகத்துல ஒரே ஒரு சீ ட்ரெயின் தான் இருக்குன்பா. மெரன் ஆபீசர் ஒருத்தன் வாட்டர் சவுண்ட்ல இருந்து கண்டிப்பா இந்த வெதர்ல எவனும் வெளியே வந்திருக்க மாட்டான்பா. ஃபர்ஸ்ட் பார்த்த அபிஷியல் இருந்துட்டு அப்படின்னா பரதனன்பா. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க நம்மளுக ட்ரெயின் இன்ஜின் இல்லாம நகராம இருக்குன்னு சொல்லி பாத்துருப்பாங்க. சாப்பர் உசாப்புக்கு மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்பா. பாலி அப்படின்னா அது நல்லதுக்கே இல்லைன்ட்டு பாட்டி முதல்ல போய் பிரேக் போடுன்பா. கோக்குரோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் முன்னாடியே சொன்னலன்பாங்க. சிம்னி அப்ப மோத போறமான்னு கத்துவா. லோஃபினா உள்ள போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரன்ட்டு கிளம்பிருப்பான். கம் கம் ராக்கெட் பண்ணி பறந்திருப்பான். அபிஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரும் வரப்போல இருக்கேன்பாங்க. லோஃபி வந்து விழுந்ததும் என்னடா ஆச்சுன்ட்டு பாப்பாங்க. இதுக்கப்புறம் கதவோட மாட்டிக்கிட்டே எந்திரிச்சவன் சாஞ்சி உசாப்பு யாராவது இருக்கீங்களாடான்ட்டு தேடுவான். இதுக்கப்புறமா தான் ஃபேஸை நோட் பண்ணிட்டு இது ஸ்ட்ராஹட் லூஃபி ஆச்சுன்ட்டு கண்ணா பின்னான்னு சுட்டுருப்பாங்க. லூஃபி டோரை வச்சுட்டு அந்த பக்கம் போக முடியாம இருப்பான் இல்லையா, பட்ட புல்லட்ஸ்ல தெரிச்சு இந்த பக்கம் வந்திருப்பான். பட் அதையும் கன்சர்ன் பண்ணாம சாஞ்சி உசாப்பு இருக்கீங்களாடான்பா. இதுக்கப்புறம் ஒரு மரைன் ஆபீசர் சட்டை பிடிச்சி இழுத்து கேட்பான் சாஞ்சி எங்கன்னு. அவன் நீ தப்பிக்க முடியாதுன்ட்டு இரு சாஞ்சி நான் சொன்ன அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றான். லூஃபி என்னடா சொல்ற, சரி அப்புறம் பார்க்கலான்ட்டு விட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் லூஃபி மேல வந்துட்டு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிற விஷயத்த நோட்டிஃபை பண்ணிடுவான். பட் அவனை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டே தான் இருப்பாங்க. இதை ஜாம்பாய் பார்த்துட்டு சொல்லவும் கோக்குரோ என்ன செய்யபாங்க. பாலி அந்த கார நகத்துலனா நம்ம தான் ஆபத்துக்குள்ளாவோன்பா. இந்த பாயிண்ட்ல அபிஷியல்ஸ் எல்லாரும் முன்னால வரது ட்ரெயின் தான் நோட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் வந்து மோதுனா நம்ம எல்லாரும் காலின்ட்டு பயப்படுவாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க இதை நாங்க பாத்துக்கிறோம்ன்றவானுங்க. டைல் ஸ்டோன் நானும் உங்களுக்கு ஒரு கை கொடுக்குறான்பா. கரெக்டா அவங்க கிளம்பி போகும்போது லூஃபி ஜோரோன்னு கூப்பிடுவான். மத்தவங்க ஒன்னதான் கூப்பிடுறான்கவோ. லூஃபி ஜோரோவை இது வழியில குறுக்கால இருக்குல்ல இதை வெட்டி தள்ளுன்பா. ஜோரோவும் சரின்ட்டு போவான். ஜாம்பாய் அண்ட் டைல் ஸ்டோனுக்குலாம் மனசே இருக்காது. அந்த பக்கம் இருக்க அபிஷியல்ஸ் எல்லாரும் அடே அந்த பக்கம் இது வர ட்ரெயின் நிறுத்துங்கடா டே மோதுனா மொத்தமா காலிடான் பானுங்க. ஜோரோ இந்த உலகத்தோட ஈகோஸை பீஸ் பீஸா வெட்ட போறான்ட்டு டூஸ் வாட் ஸ்டைல்ஸ் ட்ரா ரஷமௌண்ட் பண்ணி அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை வெட்டி வீசி இருப்பான். அது கரெக்டா 2 பீஸா வெட்டப்பட்டு ராக்கெட்மேன் போறக்கான வழியை கிரியேட் பண்ணி கொடுத்த போல இருக்கும். இதனால மெரைன்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு கூட இருக்க எல்லாருமே என்னடா இதுங்கிற மாதிரி ஷாக் ஆகி வாயை பொழந்திருப்பானுங்க. லோலு இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா முதலே சொல்ல வேண்டியதானன்பா லூஃபி கிட்ட. லூஃபி அவன் வெட்டுவான் தானே அவனை நான் அதை பண்ண சொன்னேன்பா. லோலு இருந்தாலும் நாங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்லன்பா. ஜாம்பாய் என்ன இப்படி மிருகத்தனமான பவர் வச்சிருக்கான், இருந்தும் இவன் குரூப்போட லீடர் இல்லையான்பா. இவள என்னடா அதுங்கிற போல பாப்பா. ஜாம்பாய் நீ வேற லெவல் ரான்பா. இதுக்கப்புறம் கார்ல சதறி போனவனுங்க எல்லாரும் அப்படியே அடிப்பட்ட நிலைமையில கொஞ்சம் திணறிக்கிட்டு அந்த காசு தண்ணியில மிதக்கும் இல்லையா அதுல ஏறி அப்படியே தப்பிப்பானுங்க. ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்லாம் என்னடா இன்னொரு சீ ட்ரெயின் இருக்கா, இது போற வேகத்தை பார்த்தா இது கண்டிப்பா பஃபிங் டாம கேட்சப் பண்ணிரும் போலயே. எஸ்கட் பண்ணிட்டு போற அந்த கிரிமினலும் தப்பிச்சா என்ன ஆகுறதுன்னு பயப்படுவான். மெரைன் ஆபீசர்ஸ்ல சில பேர் அவங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் டிஃபென்ஸே கடந்து போயிருக்காங்க. அவர் ஒருத்தர் நேவில இருக்க வரைக்கும் நீ எதி ஜெயிக்கிறதுக்கான வழிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும்பான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை காட்டும் போது எல்லாரும் திரும்ப ரஷமான் பண்ற போல ஜோரோ மாதிரி பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஜோரோ பார்க்க போனா இந்த விஷயம் எதுவும் கம்ப்ளீட்டா முடியல போலன்பான். அவன் கையில பச்சை கலர் துணி இருக்கும் இல்லையா, சீரியஸ் ஆகும் போது எடுத்து தலையில கட்டுவான் இல்லையா, அதே போல இப்ப தலையில கட்டுவான். முன்னால பார்த்தா ஒரு சீக்கிங் 2 துண்டா வெட்டப்பட்டிருக்கும். இதை பார்த்தா எல்லாரும் சீக்கிங் ஆன்ட்டு பயப்படுவாங்க. லூஃபி மட்டும் அதை எடுத்து கொண்டு வாங்கடா சஷிமி பண்ணி அப்படி கிரில் பண்ணி சாப்பிடலான்டான்பா. இவே அதை யாரா கொண்டு இருப்பான்பா. சாப்பர் இது இருக்க சைஸுக்கு பார்த்தா இதெல்லாம் ராக்கெட் மேனா ஒரே வாயில முழுகி இருக்குமேன்பா. ஜோரோ மட்டும் மனசுக்குள்ள சீக்கிங்கவே
2 துண்டா வெட்டுற அளவுக்கு சக்தியோட ரயில்வேல எவனோ எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்பான். இதோட எபிசோட் முடிஞ்சது. அந்த பக்கம் மெரைன்ஸ் பேசின ஒரு பர்சன் யாரு, அஞ்சோரும் ஈகரா சண்டை போடுறதுக்காக பாத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பர்சன் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பர்சனோட பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கடைசியா கிளாஷ் டீமன் ஸ்லாஷர் ஜோரோ வெர்சஸ் ஷிப் ஸ்லாஷர் டீபோன்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.